வணக்கம் நேயர்களே. ஜேகே கிரியேஷன் தொடர் வழங்கும் திரைப்பட நடிகரான திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்களுடன் ஒரு சின்ன நேர்காணல். வணக்கம் ஐயா. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஐயா, நீங்கள் பெரிய பெரிய ஆக்டர் நடிச்சிருக்கீங்க. நம்ம ரஜினியோட ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அதில் குழியில் ரஜினி கூப்பிட இது பண்ணுற மாதிரி, அவர் நீங்கள் அடிக்க போகிற மாதிரி அப்படின்னா ஒரு பெரிய ரோல் பண்ணீங்க. அந்த ரோல் அந்த படத்தில் உங்களுக்கு நல்ல பேர் வந்தது. அது உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் மத்தியில் பயில்வான் ரங்கநாதன் அந்த படத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ நீங்கள் ரஜினி சாரோட நடித்த அனுபவத்தை பற்றி. அந்த படத்து பேர் தர்மதுரை. ஆமாம் சார். அந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர். ஆமாம் சார். அவர் இப்போது உயிருடன் இல்லை. ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வேற ஒரு அப்போது இருந்த ஒரு வில்லங்கடி தான் போட்டிருந்தாங்க. அப்போ தான் ராஜசேகர் சொன்னார், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், ரங்கநாதன் போடுவோம் அப்படின்னாரு. அந்த சமயத்தில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கலைப்புலி சேகரன் எழுதி இயக்கிய படம் வந்துருந்தது. அதில் நானும் பாண்டியராஜன் ஒரு காமெடி ஃபைட்டு ஃபுல் ரீல் போவோம். இதை பார்த்து தான் ரஜினி சொன்னார், அம்மா அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போய் இது 2 பேரும் சோலோ ஃபைட்டு டெரராக பண்ணுறத விட ஒரு காமெடியாக பண்ணணும்னு சொல்லி சொன்னது ரஜினி. நான் போய் ஷூட்டிங் போன அன்னைக்கு, நாளைக்கு இந்த சீன் எடுத்துக்கிட்டோம் டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட் மாஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணி தான் டைரக்டர் ராஜசேகர், ரஜினிகாந்த் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அது அந்த இடம் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங்கில் தெரியாது. அந்த இடம் தான் ரஜினிகாந்த் பிறந்த ஊர். அருமையான ஊர். காவிரி தண்ணி பாஞ்சி சும்மா பச்சை பசையல்னு, இந்த பக்கம் பார்த்தா வாழைத்தோப்பு, அந்த பக்கம் பார்த்தா தேரந்தோப்பு அப்படின்னு இருந்துச்சு. அதில் அந்த ஃபைட் எடுத்தார். அந்த வீடுகளில் எப்படின்னா முதல்ல மாட்டுக்கொட்டா இருக்கும். அந்த வீட்டில் எல்லா வீட்லேயும் முதல்ல மாட்டுக்கொட்டா இருக்கும். மாடு மொத்தம் சித்தாம்பில் போவோம். அது அந்த கர்நாடகத்தில் ஒரு பழக்கம். அப்போது ஒவ்வொரு முறையும் தடியான்னு நீ சொல்லுங்க. ஆமாம் சார். ஒரு காமெடி ட்ராக் மாதிரி நல்ல ஒரு பார்க்கறதுக்கே ஒரு சிரிப்பாக இருக்குது சார் அந்த காட்சி. அப்போ ஒவ்வொரு தடவை தடியான்னு சொல்லும்போது சாரி ரங்கநாதன் சொல்லுவார். சார் நீங்கள் சாரி சொல்கிறீங்க, ஆனால் தியேட்டரில் கிளாப்ஸ் ஒழுங்கு அடிக்கும் சார். அதே மாதிரி நடந்துச்சு. ஆனால் ரிஸ்க்கு தான். ஒரு 6 அடி பள்ளத்தில் நான் விழுறது, அதெல்லாம் ஒரு ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. ஆனால் அது ஆண்டவன் என்னைய காப்பாற்றிட்டாரு. நான் எடுத்த ரிஸ்க்குக்கு நல்ல ரீச். சார், டைரக்டர் ரஜினி சாரோட இந்த சீன் நடிச்சது உங்களை ரொம்ப பாராட்டணும் பேப்பர்லாம் வந்து சார். அதாவது அதான் அந்த டப்பிங் நான் பேச போகும்போது ராஜசேகர் சார், அதாவது பொங்கலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படம் தர்மபுரி. அப்போ எடிட்டிங்கில் சொன்னார், இந்த எதுவும் எடிட் பண்ண வேண்டாம், அப்படியே நான் விட்டுருங்க, ஒரு ரீல் வந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொன்னார் ரஜினி. அதனால் ஏன் அதை சொன்னார்னா ராஜசேகர் சொன்னார், இது பின்னாடி படம் முழுக்க பேத்தாஸாக இருக்குது, அதாவது கொஞ்சம் நிறைய அழுகு சீன் வருது, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணால் இந்த ரீல் ஃபுல்லாக ஒரு காமெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சார். அதே மாதிரி பின்னால் போகிற சீரியஸாக போவோம். நான் வர்ற சீன் வரைக்கும் ஒரே கலகலப்பாக இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகி 100ஆம் நாள் ஃபங்க்ஷனுக்கு ராஜசேகர் உயிரோட இல்லை. ரொம்ப வருத்தம். ஏன்னா ராஜசேகர் டைரக்டர் இருந்திருந்தாருன்னா நான் அடுத்தடுத்த படங்களில் சிவாஜி படம் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அது பேர் மன்னன் படம் சிவாஜி படம் சொல்ல ராஜசேகர் தான் டைரக்ட் பண்ணுறாருச்சு. அப்போ என்கிட்ட சொன்னார், நான் அடுத்த படம் சிவாஜி படம் சேஞ்ச் பண்ணுறேன், அதனால் அதில் நல்ல கேரக்டர் தரேன்னு சொன்னார். எனக்கு நேரம் தெரியல, அவர் இறந்துட்டார். இல்லை ஐயா, இப்போ மட்டும் நான் உங்களுக்கு பேரும் புகழும் தானே இருக்கேன். பயில்வான் ரங்கநாதன்லாம் தெரியாதுன்னு யாருமே கிடையாது. அந்தளவு நீங்கள் நடிப்பில் பேர் வாங்கியிருக்கீங்க, நல்லா உழைச்சிருக்கீங்க, நல்லா கஷ்டப்பட்டு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஜேகே கிரியேஷன் இந்த பிஸியான நேரத்தை ஒதுக்கிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். Thank you.
சார் சார் இந்த கணக்கு கொடுங்க சார். ஐ கணக்கு நான் தூக்கணும். ஐ அதான் நான் பொடிக்கணும் வந்தேன், நீங்க கொடுங்க பாருங்க. ஏய் கார்த்திகேயா, ஏய் இப்போதான்டா கூப்பிட்டு வந்தேன், 4 மாசம் 5 மாசம் வராம என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒருத்தங்கிட்ட கண்ணாடி கேட்டாங்க, ஆ. அவன் தராம ஓட்டாங்க. ஏய் கண்ணாடி சிம்பிள் விஷயம், 100 ரூபா கொடுத்தா கண்ணாடி கிடைக்கும் போகுது. அது நல்லா பெரிய கண்ணாடிங்க. அப்படியா? பெரிய கண்ணாடினா இவ்வளோ பெருசா? டேய் கண்ணாடி சின்னதாண்டா இருக்கும். அது வச்சுட்டு நல்லா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. இது காட்டுறது இல்லடா, ரோட்ல ஓட்டுற வால் போஸ்டர். இது காட்டினா உனக்கு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? அடி கொஞ்சம் காட்டேன். ஏய் இதெல்லாம் காட்ட வேண்டியதுடா. அப்படி என்னதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதான்டா அவன் கேட்டுக்கிறான். என்ன கேட்கறான்? ஏமா நேற்று ஒரு பொருள் வாங்கி கொடுத்தனே, அது எங்கே வச்சார்? எப்போ வாங்கி கொடுத்தீங்க? ஏது வாங்கி கொடுத்தீங்க? என்ன பொருள் வாங்கி கொடுத்தீங்க? ஐயோ ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் ரேடியா கேட்டல, நான் பாட்டு கேட்கணும்னு சொல்லி கேட்டல, அந்த ரேடியா வாங்கி கொடுத்தனே, பாட்டு கேட்டியா? நீங்க ரேடியோ வாங்கி கொடுத்தீங்க, பாட்டு போட்டேன்னா அது பாட்டு வரல, நீங்க தான் வந்தீங்க, அதை குப்பையில தூக்கி போட்டுட்டேன். அது குப்பையை தூக்கி போட்டியா?